எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு பாம்பேயில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பேயில் ரோஹித் ஆரியா அப்படிங்கிற ஆள் 17 குழந்தைங்கள அது பணயமாக வச்சுருந்துருக்கான் கைதிகளாக. அது போவை ஸ்டூடியோ அப்படிங்கிற இடத்துல மும்பையில் அது கான்ட்ரவர்சி ஆகியிருந்தது. இந்த ரோஹித் ஆரியாவுக்கு 38 இயர்ஸ் ஆகுது. இது சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அந்த குழந்தைங்கள காப்பாற்றுற அந்த இதில் ஆப்ரேஷனில் அவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். இவனுக்கு கொஞ்சம் மாதங்களாக டெனன்சி அந்த டிஸ்பியூட் இருந்திருக்கு இந்த வருஷம் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போலீஸ் இன்டர்வென்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 28, 24 ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த அஞ்சலி ஆரியா அப்படிங்கிறவங்களோட அந்த இதில் பேரில் ரோஹித் ஒய்ஃபு. அது ஒரு ஃப்ளாட்டு ஷிவ் தீர்த் நகர் அப்படின்னு சொல்லி ஏரியா, அதாவது கொத்துரோட் அப்படிங்கிற இடத்துல. அந்த ஃப்ளாட்டோட ஓனர் யாருன்னா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்ட உடனே 2 பேருமே ஆரியாவும் அஞ்சலி ஆரியா 2 பேருமே அந்த ஃப்ளாட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த நெய்பர்ஸ் அப்புறம் அதர் ரெசிடென்ட்ஸ் அந்த இதில் ரெசிடென்ட்ஸில் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்அப்ராப்ரியேட் பிஹேவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆன உடனே அந்த ஃப்ளாட்டோட ஓனர் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வெக்கேட் பண்ணணும் இந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் அலிஜிடாக ரெண்ட்டையும் அதுக்கு பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னும் சொல்லப்படுது. மார்ச் 2 என்ன ஆயிருக்குன்னா 2025 ஃப்ளாட் ஓனர் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. நீங்கள் வெக்கேட் பண்ணணும் அந்த ப்ரீமிசஸை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னை மேலே வச்ச அலிகேஷன் எல்லாத்தையுமே டினை பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் காம்பன்சேஷன் அந்த நான் ஃப்ளாட்டை வெக்கேட் பண்ணணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஃபர்தராக எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்னில் எனக்கு மார்ச் 24 29 டிமாண்ட் பண்ணியிருக்கான். எனக்கு காம்பன்சேஷன் வேணும், அது ஓனர் ரைட்டிங்கில் கொடுக்கணும் அதை அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை வேறு வழி இல்லாமல் இந்த டிஸ்பியூட் இழுத்துக்கிட்டே இருந்தனால இந்த ஃப்ளாட்டோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஈவென்ச்சுவலாக அக்ரி பண்ணியிருக்காரு. 1.75 lakh நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பரில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு அந்த மென்ஷன் பண்ண அமௌண்ட்டுக்கு. அந்த அக்ரிமெண்ட் அதை சைன் பண்ண உடனே கூட ஓனரு அதுக்கப்புறமும் வெக்கேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க 2 பேரும். அதனால் அந்த தேஷ்பாண்டே என்ன பண்ணாருன்னா போலீஸ் வரைக்கும் போக வேண்டியதாக போச்சு. கடைசியில் மே மாதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டில் போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரோஹித் என்னென்னா ஒரு மீடியா ஃபேம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இது அந்த 17 சில்ட்ரனை என்ன பண்ணியிருக்கான்னா கூப்பிட்ருக்கான். இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் அவங்கள என்ன பண்ணியிருக்கான்னா பணயமாக வச்சுருக்கான், பிடிச்சி வச்சுருந்துருக்கான். அவங்களோட சேர்த்து 2 அடல்ட்ஸையும் பிடிச்சி வச்சுருந்துருக்கான். இது எங்கே இருக்குன்னா போவை அப்படிங்கிற இடத்துல ஆர்ஏ ஸ்டூடியோ அப்படிங்கிற இடத்துல. அந்த நியூஸ் வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் 2 hours பெரிய இதுக்கப்புறம் உள்ள பில்டிங்குள்ளே பின்பக்கமாக அந்த சைடில் அவனை ஷூட் பண்ணிட்டாங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக. இறந்த அப்புறம் எல்லாரையும் சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த 17 குழந்தைங்க அப்புறம் 2 அடல்ட்டு 2 பேரும் எல்லாரையும் சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க போலீஸு. இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்திருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்கான் கிளைம் பண்ணியிருக்கான்னா கமிட் ஆகியிருக்கான். அவர் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் அப்படின்னு அந்த இதில் ப்ராஜெக்ட் ஒன்றுத்துக்கு அவன் அந்த மகாராஷ்டிரா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பணம் அந்த கொடுக்கப்படலை, அது டினை ஆகிருக்கு கவர்மெண்ட்னால் அப்படிங்கிறதையும் அவன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கான். இவன் ஸ்வச் பாரத் அந்த மாதிரி கிளென்லினஸ் பற்றிலாம் சொல்கிறதுக்காக அந்த இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒரு மினிஸ்டர் 2 தடவையாக செக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியே நியூஸ் வந்திருக்கு. அதாவது 7 lakhs ஒரு தடவை 8 lakhs ஒரு தடவை செக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இப்போ அவனுக்கு டிமாண்ட் பண்ண பணமும் கிடைக்கல. இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அவன் கொல்லப்பட்டது ஒன்று தான் மிச்சம் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃபு இப்போ அவங்கள ஏதாவது கேட்டு கேள்வி கேட்பாங்களா, இன்ட்ரகேட் பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரல. என்ன நோக்கத்தினாலும் இவன் இப்படிலாம் பண்ணான், அந்த குழந்தைங்களெல்லாம் பணம் வச்சு இது பண்ணான், த்ரெட்டன் பண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and press the bell icon and click the all option. Thank you.